உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தகவல் தான் உங்களுக்கு. சரியா? அதாவது சூரியனையும், சந்திரனையும் நாம வந்து எப்படி அவங்க பலப்படுத்தணும், அவங்களுடைய முழுமையான அனுகிரகத்த பெறலாம் அப்படின்னு ஒரு ஜோதிட ரகசியம் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது உங்க ஜாதகத்துக்கு வந்து சூரியனும், சந்திரனும் வேண்டியவங்களோ, கெட்டவங்களோன்னு அந்த மாரி கணக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா, ஒ உங்களுக்கு வேண்டியவரா இருந்தா கண்டிப்பா நல்லது தான் செய்வார். லக்னத்துக்கு ஆகாத சூரியனும், சந்திரனும் இருந்தாலும், நீங்க வந்து எதிரியா இருந்தாலும் சரணம் அடைஞ்சோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. அந்த அடிப்படையில அந்த அடிப்படையில தான் சொல்றேன். என்ன பண்ணுங்க, தினசரி காலையில சூரிய நமஸ்காரம். காலைல 6லேருந்து 7க்குள்ள தினசரி சூரியன வந்து ஒரு கை கூப்பி வணங்கி, நம்ம கர்ணன் படத்துல வர சிவாஜி ஐயா வந்து எப்படி வந்து அவ்வளோ தத்ரூவமா வணங்குவாரோ, அதே மாரி மண்டியிட்டு கை கூப்பி வணங்கி, அவர் வந்து 7 குதிரையில வந்து சூரிய பகவான் வரதா கற்பனை பண்ணி, நீங்க வந்து அவர தலை வணங்கி, "என் பித்ருவே, என் முன்னோனே, சூரிய நாராயணா" சொல்லிட்டு, அவர நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணி, "எனக்கு என்னுடைய இந்த நாள் வந்து நல்லபடியா அமைய எனக்கு வாழ்த்துங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அவர வணங்கினீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அவருடைய ஆற்றல் பெருகும். அவர நேருக்கு நேரா ஒரு 5 செகண்ட் கூட உத்து பார்க்கலாம், தப்பு இல்ல. 7க்குள்ள பார்க்கலாம். 7 மணி, 8 மணிக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா, கண்ல பாதிப்பு ஏற்பட்டுடும். 7 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பெரிய பாதிப்பு குடுக்காது. ஒரு 2, 3 செகண்ட் பார்க்கறதுலாம் தப்பு இல்ல. இத பார்த்துட்டு அவர வேண்டிக்கின்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த நாள் கண்டிப்பா நல்லது தான் நடக்கும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. அது மட்டும் இல்லாம, சந்திர பகவான எப்படி வலுப்படுத்தணும்னு வச்சுக்கங்க. சந்திரனுடைய ஆற்றல் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கணும்னா, தினசரி வீட்ட வந்து நல்லபடியா சுத்தபத்தமா வச்சுக்கணும். நல்லா தொடச்சிட்டு, பெருக்கிட்டு, ஒரு வாசன திரவியம், வாசன நறுமணம் ஒரு போட்டு நல்லா விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுன்னு வரணும். சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா சந்திரனுடைய பேராற்றல் வந்து உங்களுக்கு வந்து வீட்ல வந்து எனர்ஜியா மாறி, உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த செய்யும். அதேமாரி முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் கொஞ்சம் வச்சு காக்காய்க்கு வைக்கலாம். வச்சீங்கன்னாலும் சந்திரனுடைய ஆற்றல் உங்களுக்கு நல்லா பெருகும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.